ஆமீன். எங்க கடவுள் தாங்க பெஸ்ட்டு. எங்க கடவுள் திரும்பி வரப்போறாங்க. ஓ அல்லா! எங்க கடவுள் தான் பெஸ்ட்டு. எங்க கடவுள் எல்லாரையும் அழிக்கிறதுக்கு திரும்பி வரப்போறாரு. கல்கி அவதாரம். அவர் தான் பெஸ்ட்டு. அவரை கும்பிட்டீங்கன்னா திரும்ப வந்து எல்லாரையும் அழிக்க போறாரு. Bro, it's very wrong, bro. எல்லாருக்கும் வணக்கங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த சீரீஸ், இந்த எபிசோட்ஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் கடவுள் தான் பெஸ்ட்டு, திரும்ப கல்கி அவதாரம் வர்றாரு. எங்கள் கடவுள் தான் பெஸ்ட்டு, திரும்ப வந்து இயேசுநாதர் இறங்கி வர்றாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக வந்து எங்கள் கடவுள் தான் பெஸ்ட்டு, எங்கள் கடவுள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் தான் உண்மையான கடவுள், மீதி எல்லாம் பொய் கடவுள். இது எப்போ தான் நிற்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அதாவது இது ஏதோ வந்து ஒரு ப்ராடக்ட் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. என் ப்ராடக்ட் தான் பெஸ்ட்டு, இது எப்போ வாங்கிப்பீங்க? என் ப்ராடக்ட் தான் பெஸ்ட்டு, இதை எப்போ வாங்கிப்பீங்க? அப்படின்ற மாதிரி தான் இது எல்லாமே இருக்குது. நம்ம 21st செஞ்சுரியில் வாழ்கிறோம், ஜென் ஜியில் வாழ்கிறோம். இந்த ஜெனரேஷன் ஜி அளவுக்கு நம்ம போய் இவ்வளோ அட்வான்ஸ்டு மெக்கானிசம்ஸ்லாம் யூஸ் பண்ணி, டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி, ஐஃபோன்ஸ் யூஸ் பண்ணி, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி, பெரிய பெரிய டிவிஸ் யூஸ் பண்ணி, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி, ஐடியில் வேலை பண்ணிக்கிட்டு இவ்வளோ விஷயங்கள் வந்தால் கூட நமக்குள்ளே இருக்கிற பேதத்தன்மை போகவே இல்லை. நம்ம பேதங்கள் பார்க்குறோம், தனித்தனித்து பார்க்குறோம். அது தனி, இது தனி, இது தனி, இது தனின்னு நம்ம பிரித்து எல்லாத்தையும் நம்மளே மேய்ஞ்சிட்ருக்கோம். இந்த பிரித்து ஒன்றுனா மேய்ஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? குழம்பி போய் நிற்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இதான் கரெக்டாக. கடைசியில் நமக்கே கொஷின் வருது, ஒருவேளை அது இருக்குமோ? சொல்கிறவர் கூட வந்து அதில் வந்து கரெக்டாக இல்லைங்க. சொல்கிறவர் கூட திரும்ப அதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமா? உண்மையிலேயே கல்கி அவதாரமே வந்தாலும், ஜீசஸ் செகண்ட் கம்மிங் வந்தாலும், சரி ஏதோ ஒரு கடவுள் இறங்கி வந்தாலும், அவங்க சொன்னதை நீங்கள் செய்யாத வரைக்கும் உங்களோடையும் சேர்த்து தான் அழிப்பாங்க. அது வந்து கல்கி வராரோ, இயேசுநாதர் வராரோ, யார் வேணால் வரட்டும், அவங்க வர்றது அவங்களுக்கு தெரியும், அவங்க வரதான் போகிறாங்க. நீங்கள் வந்து உட்காந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அவங்க வந்து மதிக்கவும் மாட்டாங்க. அவங்க கண்காணிக்க வேண்டியது யார் ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணுறாங்க, யார் தன்னை தேடுறாங்க, யார் ஒழுங்காக தர்மமாக வாழ்கிறாங்க, இவங்கள மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. மற்றவங்க எல்லாரையுமே அவங்க மதிக்கக்கூட மாட்டாங்க. பல பிரச்சாரங்கள் நம்ம பண்ணால் கூட மதிக்க மாட்டாங்க. இந்த வீடியோ உட்பட கூட அவங்க மதிக்க மாட்டாங்க. 100% நான் சொல்கிறேன். ஏன்னா இது எதுவுமே மாயை தான். இது எல்லாம் வந்து அந்த தெய்வீகத்துக்கோ எதுக்கோ போய் ரீச் ஆகாது. அங்கே இருக்கிற யாருமே இல்லை அங்கே பார்க்குறதுக்கும். நம்ம செய்கிற வேலையை பார்க்குறது தான் அவங்க வேலையை. அவங்க வேறு வேலைக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க. உலகம் அழிவு போகுது, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க. அவங்க மக்களை எப்படி வழி நடத்தி கொண்டு வர்றதுக்கு ஆன்மீகத்துக்குன்றதுக்கு எங்களை மாதிரி ஆட்களை அனுப்பி வச்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க உங்களை. இதுலேருந்து வரவங்க 100 1000 பேரோ வந்து இதில் நல்லபடியாக முக்தி அடைஞ்சு போகிறவங்களுக்கு ஜென்ம பிராப்தம் கிடைக்கும். இது வராங்க வரலை இதெல்லாம் பக்கத்தில் வைங்க. இப்போ வராங்களோ வடை சுட்டாங்களோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன பண்ணணுன்றது சொல்லியிருக்காங்க, அதை கரெக்டாக செய்யணும். அதை செய்கிறதுக்கு நம்ம என்னதான் செய்யணும்? ஃபஸ்ட்டுங்க வெரி 3 சிம்பிள் ரூல்ஸ். முதல்ல செல்ஃப் ரியலைஸ்டாக இருக்கணும். செல்ஃப் ரியலைஸ்டுனா என்னென்னா, அதில் ஒரே ஒரு கேட்டகரி நான் சொல்கிறேன். சின்ன விஷயந்தான். தினமும் நம்ம வேலையை கரெக்டாக நம்ம தர்மமாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். செகண்டு, நம்ம மனசு ஸ்தாபங்கள் வரலாம். மனஸ்தாபம்னு சொல்லுவாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மனித ஸ்தாபம் வரக்கூடாது. இது நான் வந்து நேற்று தான் ஒரு விஷயத்தில் நான் சொல்லியிருந்தேன். மனஸ்தாபங்கள் 1000 இருக்கும், ஏற்றுக்காமல் இருக்கலாம். மனுஷ ஸ்தாபம் வரக்கூடாது. இந்த மனிதன் அப்படி தான், இந்த மனிதன் இப்படி தான். அந்த சரீர பேதனை வரக்கூடாது, ஆத்ம பேதனை வரக்கூடாது. இது வந்து பிரித்து பார்க்குற தன்மை வரக்கூடாது. ஆனால் மனசு பிரித்து பார்க்குறது வரலாம், அது இயற்கை. அது வந்து எல்லாருக்கும் இருக்கும், அது தப்பு சொல்ல முடியாது. 3வது, யார் யார் எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கோங்க. யார் யார் எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கோங்க. நீங்கள் இப்படி இருக்கீங்களா, அதை அவங்க ஏற்றுக்கணும். அவங்க எப்படி இருக்காங்களோ அதை அப்படி நீங்கள் ஏற்றுக்கணும். இது மூலியமாக புரிதல் உருவாகி அன்பு உருவாகும். ஸோ சில விஷயம் சொல்கிறீங்களா, அது அன்போடு கேட்டுக்கணும். கரெக்டு தானே அப்படின்னு கேட்டுக்கணும். புரிதல் தன்மை வரணும். இது இருக்கும்போது 100% நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்றதெல்லாம் தாண்டி நம்ம தர்மத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். இது நம்ம பண்ணாத பிறருக்கு உதவு, பிறருக்கு அது செய், இது செய்யலாம் நான் சொல்லலை. அந்த மாதிரி நான் வந்து நல்லது செய்யலைன்னு நான் சொல்லலை. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். சுயநலவாதியாக இருந்தால் கூட தர்மமான சுயநலவாதியாக இதெல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி மகான்கள் வராங்க வரலை இதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். நம்ம வேலையை கரெக்டாக நம்ம பண்ணிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லவனாக தான் இருப்பீங்க.
ஆட்டோமேட்டிக்காக தர்மமானா தான் இருப்பீங்க. இது கரெக்டாக செய்யாமல் நான் தர்மமான இருக்கேனா, நான் இப்படி இருக்கேனா, அப்படி இருக்கேனா, நம்ம கேள்வியிலேயே பல கிரிமினல் புத்தி உருவாகுது. அதனால தான் நம்ம எல்லாருக்கும் முதல்ல அவங்க வராங்க, இவங்க வராங்க, வீட்டுக்கு அவங்க வராங்க, அந்த மாதிரி அவங்க ஏதோ வந்து வரத்துக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி நம்ம பூப்பழம் போட்டு வர வைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். விட்டால் வந்து தாம்பூலெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க போல். பயப்படாத, பயம்தான் உன்னை கொல்லும், பயப்படுறதை விட்டு. இந்த வரவங்க ஒருத்தவங்களும் அவங்களுடைய நிலையை வேற, அவங்க கால் பாதை இப்படி பூமியில் வச்சாலே இங்கெல்லாம் இயற்கை வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிடும். இயற்கை எப்படி வேலை செய்யணும்னு தெரியாது. இது இப்படி தான் இருக்குன்னு கூட சொல்ல தெரியல எனக்கு. அந்த இயற்கை பொங்கும், அக்னி மலை வரலாம், என்ன வேணால் நடக்கலாம். இயற்கைக்கு எல்லையே கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதனுடைய அறிவுக்கும் எல்லை கிடையாது, இயற்கையோடைய இயற்கைக்குன்னு கூட ஒரு அகங்காரம் இருக்குது. எப்போ இந்த மண் ஏதாவது ஒன்று ஆகுதுன்னு அதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா காலி பண்ண முடிவு பண்ணிவிடும். அதுக்கு எல்லையே கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு நம்மளுடைய ஆன்மீகத்துடைய சிந்தனை சக்தியை நம்ம தான் வளர்க்கணும். இது வளர்க்க தான் நம்ம அடுத்தடுத்த படிக்கு நம்மளுடைய சுய சிந்தனையை கொண்டு போவோம். செல்ஃப் ரியலைஸ்டாக இருப்போம். இது வரும்போது தான் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களையும் இந்த நிம்மதியான பாதைக்கு பொறுமையோடு வர வைப்பீங்க. அவங்களும் பொறுமையோடு புரிஞ்சுப்பாங்க. இது வராமல் யாரோ வராங்க யாரோ வந்துகிட்டே தான் இருப்பாங்க, போயிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? அவங்க வர போகிறாங்க, போக போகிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டாலும் ஆமாம் நீ யாரையான்னு கேட்பாங்க. கல்கி அவதாரமே வந்தாலும் நீ யாரையா அப்படி தான் கேட்பாங்க. பேசக்கூட மாட்டாங்க, அவங்கள மதிக்க கூட மாட்டாங்க. அவங்களோட பர்பஸ் வேறு, அவங்க ஜென்மமே வேறு, அவங்க வர்றது வேறு, அவங்க எதுக்கு வராங்க அது அவங்களுக்கு தெரியும். நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம தர்மமான இருந்து பயணம் பண்ணிட்டு போகணும். ஓகே, மெடிடேட் பண்ணுமா, ஸ்பிரிச்சுவாலிட்டி பண்ணுங்கள், கிரியா யோகம் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு இன்னும் உண்மைலாம் தெரிஞ்சிடும். பட் ப்ராக்டிஸில் எல்லாராலையும் இருக்க முடியாது இல்லையா? அதனால பேசிக் பிரின்சிபல்ஸை நான் சொன்னேன். இதுக்கு நம்ம கோவில் போயிடணும், அங்கே போயிடணும், பரிகாரம் பண்ணிடணும், அது பண்ணிடணும், இதெல்லாம் தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு நான் சொன்ன இந்த 3 விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போகிறோம். செல்ஃப் ரியலைஸ்டாக இருக்கணும், நம்ம இருக்கிறவனை இருக்கிறபடி ஏற்றுக்கணும், நம்ம ஒழுங்காக தர்ம வழியில் டிட்டாச்மெண்ட்டாக வாழணும். இது 3 இருந்தால் தொழிலேருந்து எல்லாமே நிம்மதியாக இருக்கும். இது 3 இல்லாததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அவன் இது சொல்லிட்டான் தெரியுமா, உனக்கு தெரியுமாடி, இப்படி சொல்லிட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க பசங்க ஒரு தம் அடிச்சுட்டு இல்லைடா செட் ஆகாதுல, இது மாற்றணும்டா. எப்படி பசங்க ஒரு சில பேர் வேறு விதமாக, அது சொல்ல வேண்டாம். இது தப்புன்னு நான் சொல்லலை. இது புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. இதில் வந்து நமக்கு சொல்யூஷன் கிடையாது. இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து புலம்பலை, உடனே வந்து கமெண்ட்டில் போட்டு நீ ஏன்டா புலம்புறேன்னுவீங்க. ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன்டா, உனக்கு ஆக போகிறதே நீ தான்டா. இது வந்து வீடியோவில் எடுத்து சொல்கிறதுங்க, தூய்மையாக எடுத்து சொல்கிறது. இதை கேட்டு உண்மைதானே, நம்ம லைஃப் அந்த தைரியமாக நம்ம பாட்டுக்கு செல்ஃப் ரியலைஸ்டாக வாழ்ந்தால் என்ன தப்பு? பிகாஸ் யூத்தில் நிறைய தைரியம் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ஜென்ஜியில் நிறைய அவேர்னஸ் இருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. யூட்டிலைஸ் பண்ணும்போது we can become the best of ourselves. ஸோ அந்த செல்ஃபை நம்ம எப்பயுமே கேர் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்வியஸ்லி வில் ஸ்டார்ட் லவ்விங் சம்ஒன். அந்த லவ்ன்றது எதிர்பார்ப்பு இல்லாத கொடுக்குற தன்மை வரும். இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆப்வியஸாக இட் ஆல் கம்ஸ் அண்டர் செல்ஃப் ரியலைசேஷன். இதை உணர்ந்தால் நம்மளுடைய லெவலில் நம்ம உயர்ந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ இது இல்லாமல் நம்ம உட்காந்து இன்னும் யாரோ வராங்க தெரியுமா, அவர் தான் உண்மையான கடவுள், அவர் இறங்கி இப்படி வருவார், இப்படி இறங்கி வந்தோடனே வந்து இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து அப்படியே என்னமோ அப்படியே அவங்க இங்கே இருக்கிறவங்கள எழுந்திருப்பாங்க, இப்படி ஒரு கதையாக சொல்லி யாரை என்டர்டெயின் பண்ணுறீங்க, யாரை எஜுகேட் பண்ணுறீங்க? இந்த கதை கேட்டு யாருக்கு என்ன பலன்? ஸோ இந்த வீடியோ கேட்குறதுனாலையும் இந்த கதை கேட்குறதுனாலையும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் பிரயோஜனம். இதை விட ஓப்பனாக யாரும் நியாயமாக பேச மாட்டாங்க. ஸோ சொல்லி இந்த வீடியோ பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் 9:40 PM வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் டியூஸ்டேயில் இதே மாதிரி வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய் சோல்ஸ்.